எல்லாரும் பேசி வச்சுக்கிட்டு போய் சொல்றீங்களா? கான்ஸ்டபிள் சார், சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். சார் அவன் ஆஃபீஸ்லேயே இருந்திருந்தா கூட இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. நான் சொன்னதை நம்பி வீட்டில் அவன் ரூமில் போய் ஒளிஞ்சிருக்கான். அசிங்கப்பட போகிறான். சார், திரு இல்ல சார் இங்க. என்னப்பா இது? போலீஸ்லாம் வருது. நம்ம வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வரத பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. மாமா, நீங்க பதட்டப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்க மனசை தளர விடாதீங்க. யாரோ இத பிளான் பண்ணி பண்றாங்கன்னு திரு சொல்லிக்கிட்டே இருந்தான். பாவம், என் பேரனோட பேரை கெடுக்கிறதும் இல்லாம நம்ம பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனியோட பேரும் கெடுற மாதிரி பண்றாங்களே. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. நம்ம பேரன் சீக்கிரமே வெளியில வந்து நம்ம குடும்பத்து பேரையும் நம்ம கம்பெனி பேரையும் காப்பாத்துவான். நீங்க வருத்தப்படாம இருங்க. ஆமா மாமா, தைரியமா இருங்க. கடவுளே, என்ன தாத்தா, போலீஸ் வந்துட்டு போறாங்க? திருமேல வாரண்ட் இருக்கான், அரெஸ்ட் பண்ண வந்தாங்கம்மா. ஓ மை காட், அப்ப திரு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்களா? இல்லம்மா, வீடு முழுக்க தேடி பார்த்தாங்க, அவன் வீட்டுல இல்லைன்னு போயிட்டாங்க. அப்போ திரு எங்க? திரு, இப்ப சொல்றேன், என் பையன் முகுந்தனுடைய கனவு நிச்சயம் பழிச்சாகணும். இப்ப அது உன் கையில தான்ப்பா இருக்கு. என்ன ஆனாலும் சரி தாத்தா, எங்க அப்பாவோட கனவை நான் நிறைவேற்றி காட்டுவேன். அப்படின்னு அவங்க நினைக்கிற மாதிரி நீங்க போலீஸ்ல மாட்டக்கூடாது. நீங்க அரெஸ்ட் ஆனா உங்க அப்பாவோட கனவு ஜெயிக்காது. இந்த பிரச்சனையில உங்க மேல தப்பு இல்லைன்னு நீங்க நிரூபிக்கிற வரைக்கும் தலைமறைவா இருங்க. உடனே இங்க இருந்து போயிடுங்க. ஆமாப்பா, மகா சொல்றதுதான் சரி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனி ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டு கிடையாது. நீ அரெஸ்ட் ஆனா திங்கட்கிழமை வரைக்கும் ஜாமீன் கூட வாங்க முடியாது. நீ சொன்ன மாதிரி சண்டே ஆட் ஷூட் நடக்கலன்னா நீ பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும். மகா சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குப்பா. யாருக்கோ பயந்துக்கிட்டு நான் தலைமறைவா இருக்கணுமா? அது மட்டும் இல்ல தாத்தா, நான் தலைமறைவாயிட்டா இங்க நடக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாம் யார் பாக்குறது? கவலையே படாதீங்க, திவ்யா அக்கா கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க. அது வரைக்கும் நீங்க அவங்க கையில கிடைக்காம இருக்கணும், அதுதான் முக்கியம்.
கொஞ்சம் கூட யோசிக்காம திருவ தப்பிச்சு போய் தலைமறைவாயிருன்னு சொல்லிருக்க. அறிவிற்காடி உனக்கு? அறிவு இருக்கிறதுனாலதான் அப்படி செஞ்சேன். நான் செஞ்சதுல என்ன தப்பு? ஏய், நீ ஏன் இந்த விஷயத்துல தலையிடுற? திருவ நிரந்தரமா உள்ள தள்ள பிளான் பண்றியா? எனக்கு அந்த எண்ணம் எல்லாம் கிடையாது. வேற யாருக்கோ அந்த எண்ணம் இருந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. யார் இதெல்லாம் பண்றாங்களோ நான் அவங்களதான் சொல்றேன். நிறுத்தடி. இந்த வீட்டை எச்ச சோறு திங்கிற வேலைக்காரி நீ. நீ எதுக்கு எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுற? ஆபீஸ்லயும் இப்படிதான் பிரச்சனைய பெருசாக்குன. இப்ப இங்க வந்து அவனை தலைமறைவாக சொல்லி கேஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிருக்க. நான் நல்லதுதான் செய்யறேன். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஏய், எப்ப பாரு பதிலுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்க. உன்ன அக்கா, இப்போ எதுக்கு அவளை அறைய போனீங்க? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சித்தி? மகா, இங்க வா. அக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னக்கா இப்படியெல்லாம் கேக்குறீங்க? சொல்லுங்க அக்கா. நீ போய் திருவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரியா? அவன் வெளியே வந்து சாப்பிட்டானா ரொம்ப கஷ்டமா. அப்புறம் யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும். நான் நினைச்சேன்க்கா, நீங்க சொல்லிட்டீங்க. நான் கண்டிப்பா கொண்டு போய் கொடுக்கறேன். நானே கொண்டு போய் கொடுப்பேன். ஆனா நான் இப்ப பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். அக்கா, இத நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலைய பாருங்க அக்கா. தேங்க்ஸ் மகா. நல்லூரம்மா, எப்படி அவருக்கு பிரசாதத்தை கொண்டு போய் கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ என்ன கைவிடல. உடனே ஒரு வழி காமிச்சு கொடுத்துட்ட.